சுவாமிமலை முருகப்பெருமான் கிட்ட தான் இந்த பாடல் படிக்கணுமா அப்படின்னா, என்னோட முருகர் ஆராய்ச்சி உணர்ந்த விஷயம். நீங்க சுவாமிமலை முருகப்பெருமான படத்த நீங்க இன்டர்நெட்ல டவுன்லோட் பண்ணி, நீங்க இருக்கிற இடத்திலேயே அந்த பேப்பர வந்து நீங்க செவுத்துல ஒட்டி முருகப்பெருமான வழிபடலாம். இல்ல சுவாமிமலை முருகப்பெருமான படத்த நீங்க வாங்கி வழிபடுங்க. எங்கேயுமே முடியல, எனக்கு வந்து உடல் நோய் பிரச்சனை இருக்கு, பயணம் பண்ண முடியாது, பஸ்ல முடியாதுன்றவங்க கூட, நீங்க இருக்கிற இடத்துல இந்த பாடல படிங்க. நம்ம இன்னைக்கு வந்து பெரும்பாலான பிரச்சனைகள வந்து பெரிய பிரச்சனையா மக்கள் சொல்ல வர்றது வந்து பணப்பிரச்சனை. ஆனால் பணப்பிரச்சனையோட பெரிய பிரச்சனை நோய் பிரச்சனை. நோய் பிரச்சனையோட ஒரு பெரிய பிரச்சனை மனப்பிரச்சனை, மனம் சார்ந்த பிரச்சனை. அத தாண்டி ஒரு பெரிய பிரச்சனை வந்து நம்ம வந்து ஒழுக்கத்தோட இருக்கோமா இல்லையா? நம்ம தப்பு பண்ணிட்டோமே! ஒரு சில முருக பக்தர்கள சார் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் சார். இந்த தப்புனால எனக்கு முருகர் வரம் குடுக்க மாட்டார்ன்னு கேட்கிறப்போ, அவரு என்ன தப்புங்க செஞ்சீங்கன்னு நான் கேட்கிறப்போ, அவர் சொல்றப்போ எனக்கு வந்து ஆச்சரியமா இருக்கும். மனிதன் இப்படியெல்லாம் மனசுல குழப்பமா இருக்கானா? நான் சொன்னேன், ஐயா இதெல்லாம் ஒரு தப்பே கிடையாதுங்கய்யா. இந்த தப்பு நீங்க செய்யணும்னு விதி, அது மூலியமா ஒரு தண்டனை கிடைக்கும்னு விதின்னு இருக்கும்போது, நீங்க அத பண்ணிட்டீங்க. அது நடந்துருச்சு. அது முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் உங்களோட அடுத்த கட்ட வாழ்க்கைய எப்படி கொண்டு போறீங்க? யாருக்கும் பாதிப்பு வகையில கொண்டு போறலாம் மட்டும் நினைங்க. திருப்பம்புரம் திருப்புகழ்ல 29ஆ பார்க்கக்கூடிய பாடல், கண்ணியம் வேண்டி கண்ணியத்துடன் வாழ, கண்ணியத்துடன் இருக்க, கந்தனை வேண்டி பாட வேண்டிய திருப்புகழ் பாடல். சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ்.